இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் கும்ரான் கேவ்ஸ். இந்த கும்ரான் கேவ்ஸ் இன்றைய மாடர்ன் கண்ட்ரி இஸ்ரேலில் இருக்கு. ஜெருசலேமிலிருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் 24 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் இடம் இந்த கும்ரான் கேவ்ஸ். ஜெரிகோவிலிருந்து சவுத் டைரக்ஷனில் 13 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் இடம் இந்த கும்ரான் கேவ்ஸ். டெட்சியின் நார்த் வெஸ்ட் ஷோரில் அமைந்துள்ளது இந்த கும்ரான் கேவ்ஸ். கும்ரான் கேவ்ஸ் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட தோல் சுருள்களும் பப்பைரஸ் எனப்படும் கோரை நாணனிலால் ஆன சுருள்களும், சுருள்களை பத்திரப்படுத்தும் ஜார்ஸ் ஜாடிகள், ரைட்டிங் டேபிள்ஸ், பெஞ்சஸ் மற்றும் பல ட்ரெஷர்ஸ். இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சுருள்கள் டெட் சீ ஸ்க்ரால்ஸ், சவக்கடல் சுருள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கும்ரான் கேவ்ஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கும்ரான் மலைகளில் 230க்கும் மேற்பட்ட இயற்கை மற்றும் செயற்கை குகைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 1947ஆம் ஆண்டு இந்த பகுதி பாலஸ்தீன் நாட்டின் ஒரு அங்கமாக இருந்தபோது பாலஸ்தீன் நாட்டின் தாமிரே ட்ரைபை சார்ந்த ஒரு சிறுவன் முகமது அகமது எல் ஹமீத் இந்த பகுதியில் தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது காணாமல் போன தன்னுடைய ஆட்டை தேடி சுற்றி திரிந்த போது தன்னுடைய ஆட்டை தேடும் நோக்கில் ஒரு குகைக்குள் கல்லெறியும் போது உள்ளே கேட்ட வினோத ஒளியினால் உள்ளே சென்று பார்த்தபோது ஜாடிகள் பெருமளவு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஜாடிகளில் தோல் சுருள்கள் பெருமளவு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு ஜோர்டான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்டிகுவிட்டீஸ் அண்ட் பாலஸ்டீனியன் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் அந்த குகையில் மேற்கொண்ட ஆய்வில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தோல் சுருள்களும் ஜாடிகளும் பெருமளவு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குகைக்கு 1Q என்று பெயரிடப்பட்டது. அதே 1949ஆம் ஆண்டு ரொனால்ட் டி வாக்ஸ் மற்றும் ஜெரால்ட் லாங்கஸ்டர் ஹார்டிங் தலைமையிலான குழு இங்கு அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டது. 1951ஆம் ஆண்டு 1Q, 2Q, 3Q, 4Q என்று பெயரிடப்பட்ட 4 குகைகளில் சுருள்களும் ஜாடிகளும் பெருமளவு கண்டுபிடிக்கப்பட்டது. 3Q என்ற குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட சுருள்கள் தாமிரத்தினால் உருவாக்கப்பட்டவை, காப்பர் ஸ்க்ரால்ஸ். 1951ஆம் ஆண்டு பின்பகுதி, 1952ஆம் ஆண்டு முன்பகுதி 4Q என்ற குகையில் கண்டுபிடிக்கப்பட்டவை மதிப்புமிக்க ட்ரெஷர்ஸாக கருதப்பட்டது. இந்த 4Q குகையில் 90 வேதாகம சுருள்களும், அஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்க்ரால்ஸ் வான ஆராய்ச்சி சுருள்களும் மற்றும் பல சுருள்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மதிப்புமிக்க சுருள்கள் ஜாடிகளில் வைக்கப்பட்டு இந்த குகையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த 4Q குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட வேதாகம சுருள்களில் பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்ட்மெண்டில் எஸ்தர் நூலை தவிர மற்ற அனைத்து நூல்களும் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவற்றுள் ஓல்டு டெஸ்ட்மெண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட புக் ஆஃப் ஐசாயா தோல் சுருள் மிகவும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது. 1952ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு 5Q, 6Q குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. 1955ஆம் ஆண்டு 7Q, 8Q, 9Q மற்றும் 1955ஆம் ஆண்டின் பின்பகுதியில் 10Q குகையும் கண்டுபிடிக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு 11Q என்ற குகை கண்டுபிடிக்கப்பட்டது. 1967ஆம் ஆண்டு அங்கு நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் இஸ்ரேல் இந்த இடத்தை பாலஸ்தீனமிருந்து கைப்பற்றியது. இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து சுருள்களும் ஸ்க்ரால்ஸும் பிரித்து எடுக்கப்பட்டது. இங்கு நம்பர் 1 மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் ஓல்ட் டெஸ்ட்மென்ட், பழைய ஏற்பாட்டின் கையெழுத்து பிரதி. நம்பர் 2 கமெண்ட்ரிஸ். நம்பர் 3 அப்போக்ரிஃபல் புக்ஸ், இணை திருமறை நூல்கள். நம்பர் 4 அஸ்ட்ரோனாமிக்கல் புக்ஸ். நம்பர் 5 கிரிப்டிக்கல் ரைட்டிங்ஸ் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டது. இவைகளில் பெரும்பாலானவை எபிரேய ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டவை. ஒரு குறிப்பிட்ட சுருள்கள் அரமேயிக் மொழியிலும் சில சுருள்கள் கிரீக் மொழியிலும் எழுதப்பட்டவை. இந்த சுருள்களுடன் அவைகள் வைக்கப்பட்டிருந்த ஜார்ஸ் ஜாடிகள், ரைட்டிங் டேபிள்ஸ், பெஞ்சஸ், சிமெண்ட்ரீஸ் மற்றும் பல பொருட்கள் நல்ல நிலையிலும் உடைந்த நிலையிலும் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் இந்த மலையின் அடிவாரத்தில் மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் ஒரு ஊர் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அங்கு மேற்கொண்ட ஆய்வுகளில் அந்த இடம் எசேன்ஸ் கம்யூனிட்டி, எசேனர்கள் என்ற யூதர்களின் ஒரு உட்பிரிவு வாழ்ந்த இடம் என்பது நிரூபணமாயின. இந்த எசேனர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதும், யூதர்களின் ஒரு உட்பிரிவுதான் இவர்கள் என்பதும், யூதர்களில் பரிசேயர் சதுசேயர் என்பது போல் இவர்களும் ஒரு உட்பிரிவு என்பதும், இந்த எசேனர்கள் தூய்மையான துறவரம் கொண்டு வாழ்ந்தவர்கள் என்பதும், மோசேயின் சட்டங்களையும் கட்டளைகளையும் மிகவும் நேர்த்தியாக கடைபிடித்தவர்கள் என்பதும், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்ற கொள்கையை கை கொண்டவர்கள் என்பதும், இந்த சுருள்களை அவர்கள்தான் எழுதினார்கள் என்பதும் நிரூபணமாயின. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில்
இந்த எசேனர்கள் 4000 பேர் வரை வாழ்ந்திருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த எசேனர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மற்ற யூதர்களிடமிருந்து பிரிந்து தனித்து தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியான தூய யோவான், ஜான் தி பேப்டிஸ்ட், இந்த எசேனர் உட்பிரிவை சார்ந்தவராக இருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிற்கு பின் 68லிருந்து 73ஆம் ஆண்டுகளில் ரோமன் படையெடுப்பில் இந்த முழு கம்யூனிட்டியும் அழிந்து போனது. 2017ஆம் ஆண்டு மற்றும் ஒரு குகை 12Q கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எந்த சுருள்களும் சிதைந்த நிலையிலும் பொருட்கள் உடைந்த நிலையிலும் கண்டுபிடிக்கப்பட்டது. 1947ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 900க்கும் மேற்பட்ட சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்றும் இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கும்ரான் குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சுருள்கள் வேதாகமத்தில் பல புதிய பரிமாணங்களையும் பல புதிய பதிப்புகள் வெளிவர காரணமாக இருந்தது என்ற போதிலும் அவைகளை எழுதி பத்திரப்படுத்தி பாதுகாத்து உலகிற்கே வெளிச்சம் கொடுத்து தங்கள் சந்ததியே அதற்காக தியாகம் செய்த எசேனர்களுடைய வாழ்வு தங்களை மெய்சிலிருக்க வைக்கிறது என்று சொல்கின்றனர் வேத ஆராய்ச்சியாளர்கள். நாங்கள் கொடுத்திருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.